மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 56. விக்கி புது வீட்டை அடைந்த போது எல்லோரும் கிட்டத்தட்ட கிளம்பிவிட்டு இருந்தார்கள். மிச்சம் இருந்தவர்களும் அவனிடம் சொல்லிக்கொண்டு அவனுக்கு திருமண வாழ்த்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக சிறு புன்னகையை மட்டும் சிந்தி அவர்களை வழி அனுப்பி வைத்தான் விக்கி. யாரோ அவன் கையை பிடித்து இழுத்து ஓரமாக நிறுத்த அவனுக்கு தெரியும் அது யார் என்று. அமைதியாக அவளோடு சென்றான். விக்கி, நான் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? மகிழ்ச்சியோடு கூறிய ஹாசினியை கையை கட்டி அழுத்தமாக பார்த்தான் விக்கி. என்ன விக்கி அப்படி பார்க்குற? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்ன என்றாள் அப்பாவியாக. அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அவளை பார்வையாலேயே துளைத்து கொண்டிருந்தான். இப்போ என்ன? ஆமாம், நீ ஏற்கனவே சொல்லியிருக்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் உன்னோடது ஒன் சைட் லவ் தானே விக்கி? எனக்கும் அதே தான். உங்கள் அப்பா வந்து கல்யாணத்துக்கு சரின்னு சொல்கிறப்போ நான் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அவன் பதில் சொல்லவில்லை. அவனை நெருங்கி நின்றவள், இங்கே பாரு விக்கி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அது உங்கள் அப்பாவுக்கும் புரிஞ்சதுனால தான் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. உனக்கு ஓகே சொல்லாத பொண்ணை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? லவ் ஃபெயிலியர் எல்லாம் ஒரு விஷயமா? 2 பேர் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரிஞ்சாலே இப்போ எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் அதை மறந்துட்டு அவங்க லைஃபோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்க போயிடுறாங்க. உனக்கு தான் அந்த பொண்ணு ஓகே சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணுற? அவன் இன்னமும் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான். விக்கி, வி ஹாவ் டு மூவ் ஆன். நான் உன்னை 1 இயராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கே தெரியும். உனக்காக எத்தனை நாள் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்க நான் தயாராக இருந்தேன் தெரியுமா? இப்போது அது நிறைவேறி இருக்கு. உன்னோட அப்பாவே வந்து சம்மதம் சொல்லி கல்யாணம் பேசி முடிக்கும் போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அவன் பதில் சொல்லவில்லை. விக்கி, இங்கே பாரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உன்னோட மனசில் இருக்கிற காதலை நீ மறக்கிற வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ஆனால் ஏதோ ஒன்று இடித்தது. என்ன என்று புரியாமல் புருவம் சுருக்கி பார்த்தாள். அவள் உதட்டுக்கும் அவன் கன்னத்திற்கும் இடையில் தன் செல்போனை வைத்திருந்தான் விக்கி. அதை கண்டவள் மெல்லியதாக புன்னகைத்தாள். அப்பா, பார்க்க தான் விக்கி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் நீ எவ்வளவு ஹார்டுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட மனசை இரும்பு மாதிரி வச்சிருப்பியா? வளைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை என்று கேட்டு சின்னதாக சிரித்தாள். பரவாயில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவை வச்சு உன்னை சரி பண்ணிடுவேன் என்று கண்ணடித்து கூறினாள். அதற்குள் அவள் அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்தார்கள். ஹாசினி, கிளம்பலாமா என்றார் அவர் அம்மா. எஸ் மம்மி என்று விட்டு பாய் விக்கி என்றாள். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. மாப்பிள்ள, போயிட்டு வரோம், வீடு ரொம்ப நல்லா இருக்கு என்றார் அவள் அப்பா. சிறு புன்னகையை கூட பதிலாக அளிக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. அவர்களும் அதனை கண்டுகொள்ளாமல் வைத்தீஸ்வரனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டார்கள். எல்லோரும் சென்ற பின் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தான் விக்கி. வைத்தீஸ்வரன் ஆர்வமாக அவனிடம் வந்தார். என்னடா சர்ப்ரைஸ், எப்படி இருந்துச்சு? நீ எதுவுமே சொல்லலை? கையை கட்டி அமைதியாக அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. என்னடா அப்படி பார்க்குற? விஷயம் தெரிஞ்சதும் என்னை கட்டி பிடிச்சி எப்பவும் என் கன்னத்தை எச்சில் பண்ணுவியே, அந்த மாதிரி முத்தம் கொடுப்பேன்னு நினச்சா நீ என்ன இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிற? அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான். வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதில் ஏதோ உணர்ந்தவர், விக்கி, நான் ஏதும் தப்பு பண்ணிட்டேனா என்றார் மெல்லிய குரலில். அப்போதும் பதில் சொல்லாமல் அவர் கையை பிடித்து இழுத்து அறைக்குள் அழைத்து சென்றான். அவரை கட்டிலில் அமர்த்தியவன் எதிரில் இருக்கும் புகைப்படத்தில் இருந்த ஸ்கிரீனை விளக்கினான். பின்னால் மறைத்து வைத்திருந்த பிளக்கை பொருத்தி ஸ்விட்சை ஆன் செய்தான். அவன் புகைப்படம் மறைந்து ஆராவின் புகைப்படம் தோன்றியதும் திகைத்து போய் எழுந்து நின்றுவிட்டார் வைத்தீஸ்வரன். புகைப்படத்தையும் தன் மகனையும் மாறி மாறி பார்க்க அவனோ இன்னும் ஒற்றை வார்த்தையும் பேசாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். விக்கி, என்னடா இது? தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுடா. இப்படி அமைதியாக இருந்தா எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பதில் சொல்லவில்லை. அவன் அருகில் வந்தார். விக்கி, உன்னதாண்டா கேட்குறேன், உன் மனசில் இருக்கிற பொண்ணு ஆராவா? விரக்தியான புன்னகை ஒன்று அவன் இதழில் பூத்தது. ரொம்ப சீக்கிரம் கேட்குறப்பா என்றான். அதிர்ச்சியாக அப்படியே அமர்ந்து விட்டார் வைத்தீஸ்வரன். அவருக்கு தன் நிலை அடைய கொஞ்ச நேரம் பிடித்தது. விக்கியை தேட அவன் அந்த அறையில் இல்லை. வெளியில் வந்து பார்த்தார். இறுகிய முகத்தோடு சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்தார். நடுங்கும் கரங்களோடு அவன் கையை பிடித்தார். அவன் தடுக்கவில்லை. விக்கி, ஐ எம் சாரி, சத்தியமாக எனக்கு தெரியாதுடா. நீங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களாக தான் பழகுறீங்கன்னு நினச்சேன். உங்களுக்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு எனக்கு தெரியாது. சட்டென்று நிமிர்ந்து தன் அப்பாவை கோப பார்வை பார்த்தான் விக்கி. பார்த்து பேசுப்பா என்றான் கர்ஜனையாக. அதில் திகைத்தவர், நான் என்னடா தப்பாக பேசினேன் என்றார்.
என்ன பேசுகிற நீ? உன் இஷ்டத்துக்கு ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு. நேற்று ராத்திரி வரைக்கும் அவள் என்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லவே இல்லை. நான் தான் அவளை சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணேன். நேற்று ராத்திரியில் இருந்து தான் அவள் மனசு கொஞ்சமாக மாறினது போல் இருந்துச்சு. எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன் இல்லை? தன் கோபத்தை வெளியில் காட்டாமல் அமைதியாகவே பேசிக்கொண்டிருந்தான் விக்கி. ஆனால் அதில் வெளிப்பட்ட வேதனையை உணர்ந்தார் வைத்தீஸ்வரன். உனக்கு ஏன்பா ஆராவை பிடிக்கல? டேய், யாருடா அப்படி சொன்னா? இல்லை, ஒரு வேளை அவள் குழந்தையோடு இருக்கிறது உனக்கு குறையா தெரியுதா? அந்த குழந்தை எப்படி வந்ததுன்னு எனக்கு முன்னாடியே உனக்கு தெரியும். சத்தியமா விக்கி, நான் அப்படியெல்லாம் யோசித்ததே இல்லை. எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இதை எப்படி சரி பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் முன் கையை நீட்டி நிறுத்தினான் விக்கி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணாம். இல்லடா என்று அவர் ஏதோ சொல்லத் தொடங்கும் போதே மீண்டும் அவரை நிறுத்தினான். உனக்கு ஹாசினியை பற்றி தெரியாது. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஏற்கனவே வேற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீ அவங்க வீட்டில் போய் சம்மதம் பேசும்போது அவள் அமைதியாக தானே இருந்தா. விக்கி லவ் பண்ணுறது என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்க போகிறேன்? அப்படியே சோஃபாவில் கண்களை மூடி சாய்ந்து கொண்டான் விக்கி. விக்கி என்று அவன் கையை பிடித்தார் வைத்தீஸ்வரன். அவர் கையை எடுத்து விட்டான். கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுப்பா ப்ளீஸ் என்றான். அமைதியாக எழுந்து சென்று விட்டார் வைத்தீஸ்வரன். தூரத்தில் இருந்து தன் மகனின் முகத்தில் தெரியும் வேதனையை பார்த்து துடித்து போனார் அவர். தப்பு பண்ணிட்டேன் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டார். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டு பழைய வீட்டிற்கு வந்தார்கள் இருவரும். சபாபதியின் வீடு பூட்டி இருக்க இருவரும் குழப்பமாக பார்த்து கொண்டார்கள். அப்பா, நீ மேலே போ, நான் சாந்தி அக்கா கிட்டே என்னென்னு கேட்டுட்டு வரேன். அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது என்று சொல்லிவிட்டு வேகமாக சாந்தியின் வீட்டை நோக்கி சென்றான். சாந்தியிடம் விவரத்தை அறிந்து கொண்டு வேகமாக வீட்டிற்கு வந்தான் விக்கி. அப்பா, ஜமுனா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு சரியா என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் விக்கி. ஐயோ கடவுளே, இது என்ன? ஏன் அவளுக்கு திடீர்னு இப்படி ஆச்சு என்று புலம்பிக் கொண்டே சபாபதியை அழைத்தார். வைத்தீஸ்வரனின் எண்ணெய் கண்டதும் அழைப்பை துண்டித்தார் சபாபதி. திகைத்தார் வைத்தீஸ்வரன். இதுவரை சபாபதி இப்படி ஒரு காரியத்தை செய்ததே இல்லை. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணுறான் என்று கூறிக்கொண்டே மறுபடியும் அழைத்தார். மறுபடியும் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் வைத்தீஸ்வரன் அழைக்க ஒரு கட்டத்தில் அழைப்பை ஏற்று, என்னடா வேணும் உனக்கு என்றார் சபாபதி கோபமாக. டேய் சபா, என்னடா இப்படி பேசுகிற? என்ன ஆச்சு? ஜமுனாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் எப்படி? எங்கள் பையனோட லட்சணம் தெரிஞ்சிடுச்சு, அதான். இப்போ எப்படி இருக்கா? அதை பற்றி உனக்கு என்ன? நீ இப்படி திரும்ப திரும்ப கூப்பிட்டேன்னு டிஸ்டர்ப் பண்ணாது. டேய், ஏண்டா என்கிட்ட இப்படி பேசுகிற? குரல் உடைந்து கேட்டார் வைத்தீஸ்வரன். உனக்கு தான் எந்த குறையும் இல்லாத ஒரு பொண்ணு மருமகளாக வரப்போறா இல்லை? அப்புறம் என்ன? சந்தோஷமாயிரு, இனி எப்பவும் எனக்கு கால் பண்ணாத என்று விட்டு வேகமாக அழைப்பை துண்டித்தார் சபாபதி. அதிர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டார் வைத்தீஸ்வரன். அப்படியென்றால் இவனுக்கு கூட விஷயம் தெரியுமா? எப்படி எனக்கு மட்டும் தெரியாமல் போனது? நான் எப்படி கண்டுபிடிக்காமல் போனேன்? ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய தவறை இப்பொழுது செய்ய போகிறேன். ஆராவின் முகம் அவர் கண்ணில் ஒரு முறை வந்து போனது. அச்சோ, நேற்றிலிருந்து அவளும் சம்மதம் தெரிவித்ததாக சொன்னானே, இப்போது அவள் எவ்வளவு வேதனையில் இருப்பாள். கடவுளே, அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை கடவுளிடம் வேண்டியிருப்பேன். கடைசியில் அவள் சந்தோஷத்தை நானே கெடுத்து விட்டேனா? ஏதேதோ யோசனையோடு அப்படியே அமர்ந்திருந்தார் வைத்தீஸ்வரன். அப்பொழுது அழைப்பு மணி ஒலிக்க கதவை யார் என்று பார்த்தார். கீர்த்தனா நின்றிருந்தாள். தன்னிடம் தவறாக பேசியதாக விக்கியின் மேல் பழி சுமத்திய பெண். வாமா, விக்கியை பார்க்க வந்தியா? அவன் வெளியே போயிருக்கான். தெரியும் அங்கிள், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் என்றாள் இறுகிய முகத்தோடு. மருத்துவமனையில் இருந்த விக்கிக்கு அழைப்பு வந்தது. எடுத்து பேசினான். நான் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நீங்கள் விக்னேஸ்வரன் தானே? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார் என்றான் குழப்பமாக. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்ன விஷயம் சார்? நீங்கள் வாங்க சொல்கிறேன். விக்கி காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கே வைத்தீஸ்வரன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.